நம்ம வீட்டு விருந்து வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்டைல்ல எந்தவித கடை மசாலாவும் சேர்க்காம எப்படி மட்டன் குழம்பு ஈஸியா செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக இன்னைக்கு நாங்க 1 கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம். அதை மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. எந்த ஒரு நான்வெஜ் எடுத்தாலும் அதை மஞ்சள்தூள் போட்டு ஃபர்ஸ்ட்டே கழுவி வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. இப்போ மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சிருக்க மட்டனை குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். 2 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. அதுவே நல்லா மட்டன் வெந்துடும். இப்போது மட்டன் குழம்பு செய்ய ஒரு வாணலை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டை 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அது கூடவே ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். 1 கிலோ மட்டனுக்கு தேவையாக 1/4 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இது கூடவே பிரிஞ்சி இலை, கிராம்பு, லவங்கம் இந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம். வெறும் பட்டை வரமிளகாய் சேர்த்து சமைச்சாலே திகட்டாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு ஏற்கனவே நசுக்கி வச்சுருக்கிறதையும் அது கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட ஃப்ரெஷ்ஷாக அப்போவே இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்க்கும் போது இன்னும் கறி குழம்பு சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி பழம் எடுத்து நறுக்கி அதையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கி விட்டுட்டே இருங்க. அது கூட கொஞ்சம் புதினா தழை எடுத்து அதையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போது நம்ம குக்கரில் வேக வச்ச மட்டன் 2 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், மட்டன் ஓரளவுக்கு ஒன்றும் பாதியுமாக நல்லா வெந்திருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க மட்டனையும் இது கூட சேர்த்துக்கணும். அதில் இருக்க தண்ணியும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இப்போ சேர்க்க போகிற எல்லா மசாலாவுமே நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணது. ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா காரம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா பொடி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் போகிறவங்களா இருந்தீங்க, இந்த மசாலா செய்ய டைம் கிடைக்கலனா நீங்கள் ரெடிமேடாக விற்கிற மசாலாவையும் யூஸ் பண்ணி இதே மாதிரி குழம்பு செஞ்சு பார்க்கலாம். இப்போது இது கூட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா குழம்பை கொதிக்க வைங்க. மசாலா, உப்பு எல்லாம் மட்டனில் இறங்கி நல்லா மட்டன் வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் தட்டு போட்டு நல்லா மட்டனை கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போது தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூளும் அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தழை எடுத்து அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடு. அவ்வளோதான், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மட்டன் குழம்பு செய்கிறது இவ்வளோ ஈஸியாக நீங்களே பார்த்து தெரிஞ்சிருந்துருப்பீங்க. சுட சுட இட்லி சாதத்து கூட இந்த மட்டன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி மோர் ரெசிபி வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.